ஒரு நாள் தேவதூதன் தோண்டி சொல்றாரு, ஏமா உன்னிடத்துல பிறப்பது, நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு பேரு வை, அவர் பரிசுத்தம் உள்ளவர். உடனே இந்த அம்மா கேக்குது, நானோ புருஷனை அறியாதவள், எங்கிட்ட எப்படி பிள்ளை பிறக்கும்? உடனே தேவதூதன் சொல்வார், இல்ல இல்ல, பரிசுத்த ஆவியை உன்மேல நிழலிடுவார், நீ கர்ப்பவதி ஆவ. அப்ப அந்த மரியாள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்களேன். லூக்கா 1:38 வாசிங்களேன். அதற்கு மரியாள், இதோ இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு. இதுக்கு பேரு தான் வளர்ச்சி, இதுக்கு பேரு தான் நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு. என்ன அர்த்தம்? அடிமைன்னு என்னங்க அர்த்தம்? வேலைக்காரன், இப்போ ஒரு ஆபீஸ் வேலைக்கு போறீங்க, மேல இருக்கிற ஓனரோ மேனேஜரோ டீம் லீடரோ பயங்கர டார்ச்சர் பண்றாங்க. பேப்பரை தூக்கி போட்டு நீயும் வேலையும் போயா, வர முடியுமா முடியாதா? முடியும், வரத்துக்கு முடியும். ஆனா அடிமைங்கிற அப்படி கிடையாது. தனக்குன்னு எந்த விருப்பம் இல்லாதவன், தனக்குன்னு எந்த சுதந்திரம் இல்லாதவன், தானாக எந்த தீர்மானம் எடுக்க முடியாதவன், முழுக்க முழுக்க தன் ஓனருடைய கண்ட்ரோலுக்குள் தன்னை விட்டு கொடுக்க, அவன் தான் அடிமை. மரியாள் சொல்றாங்க, இனி நான் கிடையாது, என் வாழ்க்கையில என் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ நான் அதை விட்டு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இப்படி நம்மளை அர்ப்பணிக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை நம்ம உணர்த்தும் பொழுது, நாம விட வேண்டிய சில விஷயங்களை கர்த்தர் பேசும் பொழுது, நம்ம மனம் திரும்பும்படி கர்த்தர் சில காரியங்களை பேசும் பொழுது, நம்ம எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறோம்? இன்னொரு உதாரணம், சவுல் பவுலா மாறினாரு. தமஸ்கு போற வழியில குதிரையில போறாரு, கர்த்தர் அவரை சந்திக்கிறார், கண்ணெல்லாம் குருடனாய் கீழே விழுந்துருவான். விழுந்தவன இயேசு கேட்பார், முள்ளில் உதைக்கிறது உமக்கு கடினம், நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. உடனே பவுல் என்ன சொன்னாராம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:6, ஆண்டவரே நான் என்ன செய்ய? அது வரைக்கும் அவஸ்தத்துக்கு ஓடிட்டு இருந்தாரு. இப்ப இயேசுவை சந்தித்த உடனே பவுல் சொல்றாரு, நான் என்ன செய்ய? ஒரு சரண்டர். அதான் அர்ப்பணிப்பு. வார்த்தையை கேட்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது, ஆண்டவரே எனக்கு எது விருப்பம் இல்லை, அதெல்லாம் இல்ல ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வார்த்தைக்கு என்ன நான் விட்டு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இப்படி விட்டு கொடுக்கிறவர்கள் நாளுக்கு நாள் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வருகிறதை பொறுத்து தான் அவர்கள் கர்த்தருக்குள் வளருகிறவர்கள். எதை நம்ம விட்டு கொடுக்கிறது இல்லை அப்படின்னா, அந்த எபிரேயர் 9:14 திரும்ப வாசிங்க. ஆவியினாலே, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எதை ஆண்டவர் சுத்திகரிக்கிறாரா? மனசாட்சியில் என்ன இருக்குதான்? செத்த கிரியைனா, செத்த கிரியைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய காரியம், தேவன் விரும்பாத அருவருப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத. இப்போ சபையில வச்சு கர்த்தர் உருவாக்குறாரு. என்ன உருவாக்குறாருன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத நம்முடைய பழைய சுவாபங்கள், நமக்குள்ள இருக்கிற பழைய பழக்கங்கள், அவர் அருவருக்கிற பாவ கிரியைகள், நம்முடைய சிந்தையா இருக்கலாம், செயல்களா இருக்கலாம், சுவாபம், அல்லது நாம நல்லது நினைச்ச சில விஷயங்கள், அது கர்த்தர் பிரியம் இல்லைன்னா சபைக்குள்ள வைத்து கர்த்தர் தனக்கு பிரியமில்லாததை நமக்குள்ள உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அந்த செத்த கிரியைகளை கர்த்தர் நம்மை எடுத்து போடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் அதுக்கு பேரு தான் வளர்ச்சி. அல்லேலூயா.